ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ண வரோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து கடந்த 3 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் வந்து கொடுத்துன்னு வரோம். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து வரப்போது, அதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வராதவங்களுக்கு, அதாவது வந்து மேல்முறையீடு செஞ்சுட்டு வந்து வராதவங்களுக்கும், ஏற்கனவே வந்து என்ன காரணத்தினால ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற காரணத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் வந்து பணம் வராத விடுபட்டு இருந்தால், யாராருக்கெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வராத விடுபட்டிருக்கோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முதல் அதிகாரிகள் வந்து கலாய்வு செய்ய போகிறதா வந்து ஒரு சில தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது உண்மையான தகவலாக என்னன்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். மேல்முறையீடு பண்ணுறவங்களுக்கான என்னென்ன தகவல் மூலியம் என்னென்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க, என்னென்ன காரணத்துக்காக வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்கலாம், புதிய அப்ளிகேஷன் எப்போ வரும், மேல்முறையீடு பண்ணவங்க கண்டிப்பாக மறுபடியும் வந்து புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் தயவுசெய்து வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து புதிய விண்ணப்பம் வந்து எந்த டேட்லேருந்து வந்து வரப்போகுது, எப்போ வந்து அச்சடிக்கப்பட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து வழங்க போகிறாங்க, எப்போ வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க, எத்தனை லட்சம் பேர் வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலையும் வந்து கூடுதலாக வந்து கொடுக்க போகிறோம். இன்னும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அந்த கிரேஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சென்டரில் வந்து தெரியும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற ஒரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிறோம். அதனால தான் தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறோம், பணம் வந்து நடுவில் வந்து விடுபட்டு இருந்தாலும் சரி, இல்லை பணம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வரலாம் சரி, இல்லை மேல்முறையீடு நீங்கள் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கலாய்வில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செய்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே வந்து இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து தொடங்கி வச்சிருந்தார் காஞ்சிபுரத்தில் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாதம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏப்ரல் மே மாதம் வரை அது வரைக்கும் வந்து பெற்றீங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதி பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 15ஆம் தேதி மாதம் ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்குக்கு டேரெக்டாக 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகிடும். அதே போல் தான் வந்து கிரெடிட் ஆகி வருது. ஒரு சிலவங்க ஆரம்பத்தில் வந்து முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனைக்கும் மற்றும் கலாய்வில் வந்து இருந்திருக்கும். அவங்க என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து அப்ரூவல் ஆகிட்டு இருக்கும். அவங்க வந்து ஏற்கப்பட்ட விண்ணப்பம் வந்துன்னா அவங்களுக்கு பணம் ரெகுலராக வந்து இருக்கும். ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்ததுன்னா அவங்க என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, என்ன காரணத்தினால மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT அஃபிஷியல் வெப்சைட், நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்குது. நம்ம சேனலோடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் www.tninfo360.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம கலைஞர் மகளிரோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ண முடியும். ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது உங்களுக்கு இதே போல் வந்து 4 விதமான ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்டஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வெப்சைட்லேயே வந்து உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்து ஏற்கப்பட்ட விண்ணப்பம், வகைப்பாடு என்ன, ஏற்கப்படாத விண்ணப்பமா, காரணம் என்ன, என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும். அதில் முக்கியமான 4 காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கப்படாத விண்ணப்பமாக வந்து இருக்குது. அதுதான் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துன்னு வரீங்க. காரணத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கப்படாத விண்ணப்பத்தில் குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பிற ஓய்வூதியம் பெறுவர் உள்ளனர். உங்கள் ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிற ஓய்வூதியம் இல்லை வந்து அரசிடமிருந்து ஓய்வூதியம் வந்து பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வகைப்பாடில் ஏற்கப்படாத விண்ணப்பத்தில் குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் உள்ளனர். இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க உங்கள் குடும்பத்தில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நம்பருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்க வாய்ப்பில்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல் உள்ளது. இது போல் வந்து கிரைட்டீரியா இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வராது. 2 லட்சத்துக்கு மேலே வந்து உங்களோட ஆண்டு வருமானம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்த்து ஆண்டு வருமானம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இதுக்கு கம்மியாக வந்ததுன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சு மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்கணும் ஏற்கனவே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து குடும்பத்தில் சொந்த பயன்பாட்டிற்கு 4 சக்கர வாகனம் உள்ளது. உங்களுக்கு 4 சக்கர வாகனம் சொந்த பயன்பாட்டுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து
வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றத வந்து ஏற்கனவே க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருந்தாங்க. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரைட்டீரியா வந்தவங்களாம் ஒரு சிலவங்க வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருப்பீங்க. மேல்முறையீடு பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும். நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2ஆம் வாரத்திலே, அதாவது வந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பயனாளிகளை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 லட்சம் பயனாளிகளுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் வந்து வந்தது. வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்த மேல்முறையீடு விண்ணப்ப வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது. அதாவது வந்து உங்களுடைய விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது, விசாரணையில் உள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இது குறித்து விசாரணைக்கு தங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவித்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான உங்களுக்கான இறுதி கட்ட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இறுதிக்குள் உங்களுடைய மேல்முறையீடு மனு வந்து பரிசீலிக்கப்பட்டு முடிவு தெரிவிக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்தில் தான் உங்களுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருந்தது. 2 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு சிலம் வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து பணம் வந்து வராது இருக்குது. உங்களுக்கு 4 காரணத்தினால எந்த காரணத்தினாலும் வந்து நிராகரிக்கப்பட்டு நீங்கள் மேல்முறையீடு பண்ணிட்டு இருந்து முன்னே வந்து உங்களுக்கு பணம் வரலாம். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு சிஎம்எல் பிளேனில் முடிஞ்சால் வந்து நம்ம கால் பண்ணி வந்து கேட்போம். அப்படின்னா நீங்களே கூட வந்து சிஎம்எல் பிளேனில் வந்து கால் பண்ணி வந்து கேட்டு உங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் ஈஸியாக வந்து கேதர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து வரும். உங்களுக்கு வந்து ஏற்கப்பட்ட வேணும் மேல்முறையீடு பண்ணிவிட்டு உங்களுக்கு கலாய்வு செய்யும் போது நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து வரலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மகளிரின் உரிமை திட்டத்தில் உரிமை தொகைக்கான தங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் இ-சேவையில் வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த விண்ணப்ப எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது யாருக்கெல்லாம் வந்துருக்குன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்கள் வந்து கால் மூலயமாவோ இல்லை வந்து டைரெக்டாக வீட்டுக்கே வந்து என்ன காரணத்தினால் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலாய்வு செய்வாங்க. அந்த கலாய்வில் வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து வரும். என்ன காரணத்தினால வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக வந்து கொடுத்துருக்க பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், அது என்ன காரணத்தினால் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்கள் குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவங்க கலாய்வு வந்து அதிகாரிகள் வந்து பண்ணியிருக்காங்க வருவாய் கோட்டாட்சியர்லேருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இவங்களுக்கு எது போல் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே வந்து கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வேறு ஒருத்தவங்க செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் வந்து இவங்க பேரில் தான் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் இருக்கிறதுனால இவங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு வாகனம், அதனால் வந்து இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ரேஷன் கார்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு டேட்டா பேஸ்லாம் வந்து எடுக்கும்போது அவங்களுடைய வெரிஃபிகேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கலோட வெரிஃபிகேஷன்லாம் எடுக்கும்போது அரசிடம் இருக்கிற டேட்டாவோட ஒப்பீடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து இது போல் தகவல் வந்து கண்டுபிடிச்சி உங்களோட அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களாம் வந்து யாருன்னா வந்து உங்களுடைய நேம்லாம் இப்போ மாற்றிருக்கலாம். மேல்முறையீடு பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருக்கலாம். ஒரு சிலவங்க வந்து ஆரம்பத்திலே முகாம் மூலயமா அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருக்கலாம். அவங்களாம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா புதிய அப்ளிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் அதுக்கான தெளிவான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க. தங்கம் தானர் சார் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து ஜனவரி மாதமே புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்திருந்தோம். நம்மளும் அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு கலாய்வு ப்ராசஸ் எல்லாமே வந்து நடைபெற்றிருந்தனால இப்போ ரீசனாக வந்து லோக்சபா தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வர போகிறதுனால வெயிட் பண்ணியிருந்தது. இப்போ இந்த ரிசல்ட் வந்து முதல் வாரத்தில் வந்ததுக்கப்புறம் 2வது வாரத்துக்கு மேலே புதிய அப்ளிகேஷன் வரதுக்கான 100% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே வந்து தெரியும், நேற்று டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருந்தோம் இது சம்மந்தமாக. மேலும் 2,30,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 அப்ளிகேஷன் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து தரப்போகிறாங்க. மகளிரின் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,30,000 பெண்கள் இணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகளை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகளின் தகவல். இது வந்து போன மாதம் லாஸ்ட்டில் வந்து வந்திருந்தது. நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து அச்சடிக்கப்பட்டு டோக்கன் ஃபுல்லாக அச்சடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து நிறைய பேருக்கு வந்து முகாம் மூலியமாக வந்து வழங்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 பேருக்கு மேலே வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களோட மனைவிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து போன தடவை வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இதே போல் அப்ளிகேஷன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட விண்ணப்ப படிவம் அச்சடிக்கும் ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெறுவாங்க. அந்த அப்ளிகேஷன் பொறுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே போல் தான் வந்து இருக்கும் விண்ணப்ப படிவம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி கணக்கு, பாஸ் புத்தகம் கண்டிப்பாக வந்து எடுத்துன்னு வரணும். ஆதார் அட்டை பொறுத்த அளவுக்கு உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் அதில் வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய பெயர் வந்து என்டர் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து குடும்ப தலைவி தான் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் வந்து ரேஷன் கடையில் வந்து இருந்தாங்கன்னா, அதாவது ரேஷன் கார்டில் தலைவராக வந்து குடும்ப தலைவர் இருந்தார்னா அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக வந்து கருதப்படுவாங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். குடும்ப அட்டை எண், திருமணம் ஆனவர்களா, தொலைபேசி எண் பொறுத்த அளவுக்கு, மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. அதே போல் சொந்த வீட்டில் இருக்கீங்களா, வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி
கணக்கு விவரம் வந்து கேட்பாங்க. ஆதாரில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கோட விவரம் வந்து கொடுங்க. ஒரு வீடியோவில் நம்ம இதை தான் வந்து அப்டேட்டாக வந்து சொல்லணும் வரோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளை எல்லாமே வந்து ஒரு சிலவங்க வந்து வேறு பேங்க் அக்கௌண்ட் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க. ஆதாரில் பிரைமரியாக லிங்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்க மாட்டீங்க, வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுப்பீங்க. அதனால் ஆதார் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், ஆதாரில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து வரப்போகுது அப்படின்ற நோக்கத்தோட ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சில மாதத்துக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மறுவாழ்வு முகாமில் வந்து இருக்கிற பெண்களுக்கு விரிவுபடுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1105 மறுவாழ்வு முகாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 19,487 குடும்பங்கள் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் திட்டங்கள் கண்டிப்பாக வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வர போகிறாங்க. ஏன்னா அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது, tninfo360.com. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், www.tninfo360.com. அந்த வெப்சைட்லையும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து முகாம் மூலிமா அப்ளை பண்ண போகும்போது உங்களுக்கு எந்த இடத்துல முகாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட்டாக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுடைய நியாய விலை கடை, ரேஷன் கடையில் வந்து பொருள் வந்து வாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஷன் கடையிலே வந்து முகாம் நடத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. ரேஷன் கடை ஊழியர்களே உங்களுக்கான டோக்கன் வந்து வார்டு வைஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னார்வர்கள் மூலிமா உங்கள் வில்லேஜில் தன்னார்வர்கள் மூலிமா ஏற்கனவே முகாம் மூலிமா அப்ளை பண்ணும்போது ஆப் மூலிமா அப்ளை பண்ணாங்க மொபைலில். அதே போல் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வாங்கி தன்னார்வர்கள் உங்களுடைய ஆப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்ப படிவத்துக்கான ஆப்பில் உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன டீட்டெயில் வந்து கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணி வந்து கொடுக்குறீங்களோ அதே டீட்டெயிலை தான் அவங்க ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆப் மூலிமா அவங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து அவங்க வந்து தன்னார்வர்கள் மூலிமா ஒரு ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஓ அசிஸ்டன்ட் மூலிமா ஒரு ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் மூலிமா வெரிஃபை பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து சொத்து விவரங்கள், நில உடைமை விவரங்கள், வாகன விவரங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கா, என்ன மாவட்டம், என்ன நிலை, என்ன சொந்த வீடு வச்சுருக்கீங்களா, வாடகை வீட்டில் வச்சுருக்கீங்களா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை எண்ணு, இது ஃபுல்லாக வந்து அந்த ஆப்பில் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம், இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டுன்னு வரோம், ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துன்னு வரோம். இந்த ஸ்கீமும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 6 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை வந்து கட்டித்தர போகிறாங்க. 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெற ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். 2024-25 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த 1 லட்சம் வீடுகளில் உங்களுடைய வீடும் வந்து ஒரு வீடாக வந்து இருக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட மதிப்பு வந்து 3.5 லட்சம், அதாவது வந்து 3,50,000 வந்து கொடுக்க போகிறாங்க. அதன் மூலயமா நீங்கள் வந்து 3 தவணையாக இல்லை 4 தவணையாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து செலுத்துவாங்க. கண்டிப்பாக வந்து குடிசை வீடாக இருந்தீங்கன்னா, ஏழ்மை குடும்பமாக இருந்தீங்கன்னா, வீடு இல்லாதீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த வீடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் வந்து இது சம்மந்தமாக டீட்டெயிலான ஆர்டிக்கல், அப்ளிகேஷன் அப்ளை எப்படி வந்து பண்ணுறது, அப்ளிகேஷன் எங்கே வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டை வந்து தயவுசெய்து வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா கூகுளில் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா TN-info-360 அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவும், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவும், கலைஞரின் இல்ல வீடு சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவும் அதில் ஆர்டிகல் இருக்குது, கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வராதவங்களுக்கு, விடுபட்டவர்களுக்கு அதிகாரிகள் வந்து கலாய்வு வந்து செய்ய போகிறாங்க. அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். புதிய விண்ணப்பம் சம்பந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா உடனடியாக வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே நீங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். உங்களுடைய கமெண்ட் வந்த உடனே நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். உங்களுக்கான கேள்விகளுக்கு கண்டிப்பாக வந்து உடனே வந்து பதிலளிப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அதன் மூலமா நிறைய பேர் வந்து பயன்பெற்று 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேலும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப ரொம்ப கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.